அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார். ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ குலுங்கிட்டா நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார். அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார். கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டுமில்லை, இந்த குரு ஐனசைனம் ஸ்தானத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்து சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும். நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது. ரொட்டேஷன் பணம் வந்துகிட்டே இருக்கும். நல்லது வரும். இம்சை இருக்காது. பகை தொல்லை இருக்காது. நல்ல தெளிவாக இருக்கும். மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வர துணை இருந்ததுன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம். எதுவும் பெருசுப்படுத்தாது. இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்பொழுதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூஞ்சி தூக்குவாங்க. இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்று விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிட செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது. இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார். அவர் காரியமே புரியும். அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்குறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து குருவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சு விட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி. இதெல்லாம் படிச்சிருக்காருல்ல. எதுக்கு படிச்சிருக்காருன்னா நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம். எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூளை மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடயே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிருகத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பாறை கண்ணி சுக்கரனை கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். செவ்வாய் சுக்கரன் தொடர்பு. ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர், சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும் ஸ்டேட் சாப்பிட்ற, தூங்குறது, சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும். செய்யறதுக்கு வேணால் பணம் இருக்காது, போகாது. அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்கு. நாளைக்கு இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காதுன்னு பற்றி நீயே கவலைப்படுற. கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அணைப்பில் அரவணைப்பில் செயல்படுவார் சுக்கராச்சாரியர். தாய் கோலம் இல்லாத ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் அந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செயல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க. எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராவுக்கேதுக்கு இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கம் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான். சரி, இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடிய பராபவ ஆவணி மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர்
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் சொல்லக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் கிரகநாதர்கள் அதிக மாறுதல் கிடையாது. சனீஸ்வரன் தான் வக்கரம். சனீஸ்வரன் வக்கரமாக இருந்தாலோட கவலை இல்லை. நடுவில் ப்ராப்ளம் வந்து எல்லாம் வீட்டில் வந்து டொமஸ்டிக் வீட்டிலே வந்து வேலை பண்ணாங்க இல்லையா, ஆஃபீஸுக்கு போவானா வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு வந்து இது கொரோனா பீரியட் பார்த்தீங்களா, சென்னையில் இந்த ஹோம் ஒர்க்கு அப்படின்னு. அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கு. வக்கரமாகி இந்த மீனத்தில் உட்காந்துருக்காருல்ல, எங்கேயும் நகர வேணும் அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவர் குருனுடைய பாறையை பார்க்கறதுனால தோஷம் போகிறது மட்டும் இல்லை, குரு பாறை தோஷம் போனால் தான் எல்லா காரியம் நடக்கும் சிறப்பாக, இல்லை நடக்காது, பாதிப்பு தான் வரும் இல்லையா. கர்மங்கள் நச்சு மாற்றி மாற்றி ரிப்பெட்டிஷன் ஒர்க் பண்ணிட்டு அந்த காரியத்தை கெடுத்துரும். தான் அந்த தோஷத்தை அடியோடு போக்கினானா அடுத்தடுத்த சைனங்கள்லாம் வரும். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைக்கு நல்லபடியாக வளர்த்து இது ஆட்டோமேட்டிக்காக நல்ல வேலைக்கு படிப்பு கொடுத்து வேலைக்கு வைக்கலாம். இதை வாயால் சொல்லலாம். வயசானவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு சௌகரியங்களை உண்டாக்கி வீட்டில் வச்சு சமாளிக்கலாம். வீடு இல்லைன்னா வீடு வாங்கிக்கலாம், வாயால் சொல்லலாம்ல, அவ்வளோ சொல்லலாம். அது நலம் ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு கட்டத்தில் அது செயல்படணும். வரும்போது எப்படி வரும், இடைப்பட்ட காலம் ஒன்று ஒன்றா மூவ்மெண்ட் தவறுத நம்மளே மூவ் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் இங்கே இந்த இந்த விஷயத்தில் சனீஸ்வரனுடைய மூவ்மெண்ட் இல்லைன்னு நடக்காது காரியம். அந்த மூவ்மெண்ட் இல்லைன்னு நடக்கணும் இல்லை, அதுக்கு பதில் மூவ்மெண்ட்டு எதுவோ அதுவே தானாக செயல்படக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு சனி தொடர்பு கொள்கிற வாக்கிட்டு வச்சிருக்காரு. குரு துவாரம் பார்க்க 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 சனீஸ்வரனுடைய ஆக்டிவிட்டிஸ் தோஷம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தொடர்பு கொள்வது. சுக்கராச்சாரியர் தொடர்பு கொள்கிறார். மகரத்தினுடைய பாக்கியஸ்தில் உட்காந்த அந்த சுக்கரனு கண்ணியில் உட்காந்து தொடர்பு கொள்கிறார் சனியை. அவ்வளோதான். ஒன்று நீ என்னை தேடி நான் தேடின்னு எல்லாரையும் போயிருந்தேன். 2.5 வருஷம் 7,000 வருஷம் சனீஸ்வரன் போனார்ல, 7 நாள் சனி. இப்போ அதெல்லாம் வீட்லேயே சர்வீஸ் பண்ணுறாரு. இப்போ 7 நாள் சனின்னு கொண்டு செயல்படணும் அவசியம் இல்லை. பாருங்கள், அங்கே உட்காந்து இந்த இடத்துலையே எல்லா இடத்துலையும் உட்காந்து அந்த 7 நாள் சனி அவர் பண்ணிட்டு இருப்பார். யாருக்கா தெரியறது அது. ஆனால் ஒன்று தோஷம் அடியோடு போயிடுறது இந்த ஊருக்கு மட்டும்தான், பாரத பூமி மட்டும்தான் இது. அஸ்ட்ராலஜி அங்கெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா. ஏன்னா வேறு அலைவ் ஹியர் இங்கே உட்காந்து சர்வீஸ் பண்ணுறதுனால என் குழந்தைகள் என்னக்காக வேண்டி இங்கே நமக்கு சர்வீஸ் பண்ணுறது அனுபவிப்போன்னு பகவான் அந்தராத்மாவின் செயல் பண்ணிருக்கான், அனுபவிச்சுட்ருக்காரு. அதனால் இதற்கு பாதகங்கள் வரக்கூடாது அப்படின்னு அங்கெல்லாம் இருக்காங்க. அங்கேருந்து அங்கே ராட்சசனாக இருந்து அனுபவிக்கும் போது அந்த மாதிரி ரசனைகள் எதிர்பார்க்குறார். நமக்கு அந்த வேணாம். அதனால் இந்த மகர சம்பந்த சனீஸ்வரர் உட்கார்ந்த இடத்துலேயே அழகாக வீரியஸ்தானத்தில் 3ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். நாடிப்பிரார் 3வது வழியை சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அழகாக உட்கார்ந்துட்டு அந்த 3வது அதிகாரி இருக்கக்கூடிய அயனசைன போகஸ்தானம் சொல்லக்கூடியவர் 3வது ஸ்தானத்தில் குருவானவர் கடகத்தில் உட்கார்ந்துட்டு ஜம்முன்னு பார்த்துட்டுருக்கார். இன்னும் போக நிறைய வரும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து புதன் உடனடியாக புதனும் சுக்கரன் இருந்தார். அப்போ புதன் உடனடியாக 1ஆம் தேதியே ஆவணி 1ஆம் தேதியே இறங்கிட்டார், சூரியனோட பண்ணிட்டார். ஏன்னா மகரத்தினுடைய அட்டமத்தில் சூரியன் உட்கார்ந்தா கூடயே கேது உட்காந்துருக்கு. எதுக்கே நமக்கு புத்தி மந்தம், அது சனிக்கு. இது வேறு உட்கார்ந்தா ஆகும். அதனால் பார்க்கலை. உட்கார்ந்தாலும் இடைப்பட்ட ராகு உட்காந்துருக்கல கும்பத்தில், அதை தாண்டி தான் நாங்கள் சனி தாண்டி வீட்டு போனோம். ராகுக்கு எது எந்த வீட்டில் உட்கார்ந்தாலும் அந்த வீட்டின் கிரகநாதர்களுடைய ஆக்டிவிட்டி தானே செய்வார். இதுதான் பாரு. இப்போ எந்த சாலனாக இருக்கணும் அந்த ஒர்க்கு அவன் சர்வெண்ட்டாக போட்டுருவார். இப்படி இது மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்? ரொம்ப மோசமாக இருக்குல்ல. அவங்களும் அந்த மாதிரி பவர் கொடுத்துருக்கு. அது மாதிரி இந்த ராகுக்கு எதுக்குள்ள அமைப்புல இப்படி உட்கார்ந்தா கூட மகரத்தினுடைய தன வீட்டில் ராகு உட்கார்ந்துருப்பான். அட்டமத்தில் 2வது அட்டமம், 2வது நேர அட்டமஸ்தான் தானே, அந்த கேது உட்கார்ந்துருப்பான். இந்த ஆவணி மாதம்னால சூரியன் போய் உட்காந்துட்டார் 1 மாத காலம். ஆனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான் மகரத்துக்கு. ஏன்னா
தோஷங்கள் புதுசு புதுசாக வந்தாலும் போய்கிட்டே இருக்கும். புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பாக்யாதிபதி புதன் தான் பகவான் கிருஷ்ண சாயாசுரம். அது சந்திரனுடைய குடும்பத்தில் பிறந்து காரணம் உலகத்தில் சந்திரன் கர்மங்களுக்காக இயக்கி செயல்பட்டு யசனைகளை பண்ணால் கூட பாவங்கள் துணை போயிடுறான் இல்லையா? காசு சம்பாதிக்கிற அனுபவிக்கிறதாங்க காசே சம்பாதிச்சு அனுபவிக்கும் போது எத்தனை பாவங்களை பண்ணுறான். சாப்பாடு நல்லா இருக்கிறதாங்க அசிங்கமாக எவ்வளோ கண்டதெல்லாம் திருட்டு போயிட்டே இருக்கும். பிரித்தனம் வந்துடும். அமோகம் அனுபவிக்கிறது ஏஆடி கேஸ் தான், சந்தன மகா கேஸ் தான், எல்லாம் போயிட்டே இருக்கும். எவ்வளோ இருக்குது பாரு. மாதிரி புராணங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் இல்லை, அதனுடைய ரெப்ளிக்கா தான் இங்கே கழிவு வந்து கொஞ்சம் அளவு தான் வாழ்வு. அதனால் துருண்டு வச்சுருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி வச்சு 50,000 வருஷம். ராமர் கோந்தபுரத்துக்கு 10,000 வருஷம்தான் வயிற்று உட்கார்ந்த பற்றி, அதுப்பா 10,000 வருஷமா? அது ஒன்றுமே இல்லை. தசரத புறத்துக்கு 50,000 வருஷம் ஆச்சு. அது எங்கேயோ அப்படி தான் அந்த யோகம். அப்படி ஒன்றும் இல்லாமல் தேவதா உலகத்துக்கு 1 வருஷ காலம் நின்று அவனுக்கு நம்மளுடைய 1 வருஷ காலம் ஒரு நாளாக இருக்கும்போது அந்த அளவு கால அளவு அவன் தானே வைக்கிறான். அந்த காலபுருஷன் தானே பண்ணுறது, அவன் தான் ஜாதகம் போட்டான். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால் இந்த மகர ராசி நேரங்களை பொறுத்த வரைக்கும் வீரத்து சனீஸ்வரனே உட்காந்துருக்கனால எஃபெக்டிவாக பக்காவாக முடிப்பான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடுவான். சனீஸ்வரன் தான் அஸ்திவாரம் போடுறது. செவ்வாய் பில்டிங்காக இருக்கலாம், அழகழகான பில்டிங் செஞ்சாக இருக்கலாம், அஸ்திவாரம் போடுறது தான் புரியல. சனீஸ்வரன் நினச்சான்னா அந்த அஸ்திவாரம் காலி ஆகிடும். அதனால் வெளிநாட்டில் இவ்வளோ போய் பில்டிங் தொப்பு தொப்புன்னு விழுகிறது, பூமி ஆட்டினா பொத்துன்னு விழுகிறது, தண்ணி எக்ஸ்ட்ரா ஊந்துடுறது, தனியாக இருக்குல்ல, அவ்வளோ பில்டிங் கீழே வருது. துருண்டு பாம்பு போட்டாலே மொத்தமாக எல்லாம் காலி ஆகிடுது. எல்லாம் என்னது அஸ்திவாரம் போச்சு. அதனால் சனீஸ்வரன் தொடர்ந்து தன்னுடைய அஸ்திவாரம் ஸ்டெபலைஸ் பண்ணுறான் 3ஆம் வீட்டில் உட்காந்து. புரியுது இல்லை உங்களுக்கு? 3ஆம் வீடு பிறகு அதனால் ஆச்சரியமாக தோஷங்கள் சரியாகிடுது. அவனுக்கே பாதிப்பு வந்தால் கூட வக்கரமாகி அந்த பாதிப்புக்கு வெளிப்பட முடியாதபடி நிறைவு செய்கிறது. 2ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கான உங்களை ஃபேவராக பண்ணுறான். குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் யூஸ்வலாக ராகு. ஆனால் சனீஸ்வரனுக்கு பண்ண முடியாது. அவன் தான் செயல்படணும். அவனை எடுத்தே நீ கொல்லலாம், அவனையே அவனைச்சு தான் எல்லாம் பண்ணியானா, அவனையே நீ கொல்லுவோ சொன்னான்னு அர்த்தம். அதனால் அவனுக்கு புதன் துணை போகிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. கூடயே புதன் உட்காந்து பாம்போட கவலையே இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது ராகுகேதுகள். அதனால் கவலை இல்லை. சனீஸ்வரனுடைய சம்பந்தப்பட்ட பாக்கியத்தை சனீஸ்வரனுடைய சம்பந்தப்பட்ட பாக்யாதிபதி சொல்லக்கூடிய புதன் சூரியனோடு உட்கார்ந்துருக்கனால கவலை இல்லை. சூரியனுக்கு அஷ்டமாதி தோஷம்லாம் கிடையாது, புரிஞ்சுங்களா? அவர் தான். சந்திரனுக்கும் அஷ்டமாதி தோஷம் கிடையாது, அவரும் அவர் தான். 2 பேருக்கு மட்டும் தான் எக்ஸாம்டட்டு, புரியுங்களா? நாடியது சந்திரனே வரமாட்டான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதான் வேடிக்கை. அந்த ஃபுல்லாக அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இது பார்க்கும்போது அந்த சனீஸ்வரருக்கு முக்கியமானவர் யாரும் தெரியல. லாபாதி செவ்வாய், அதே செவ்வாய் தான் 4ஆம் சுகஸ்தானாதிபதி வருது இல்லையா? பாக்கியத்துக்கு உரிய சம்பந்தப்பட்ட செவ்வாய் வந்து அந்த மகரத்தினுடைய செவ்வாய் சம்பந்தப்பட்டவர் 11ஆம் வீடு அதிபதியாகிறார். அதே செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து நான் சுகஸ்தானாதிபதியாக இருக்குது இல்லையா? அதனால் இந்த செவ்வாயினுடைய அமைப்பு அங்கே தான் உச்சமாக இருந்தார் பாரு. செவ்வாய் மகரத்தில் தான். அத்தனை விஷயங்கள் இருக்கும்போது கவலைப்பட தேவையில்லை. உழைப்பு பலன் கிடைக்கும். உழைப்பு எப்படிலாம் இருந்தால் பலன் கிடைக்கும்னு உங்களுக்கு அந்யோன்யமாக சனி குருவை ஹெல்ப் பண்ணுறாரு, சனி சுக்கராச்சாரியர் ஹெல்ப் பண்ணுறாரு, சனீஸ்வர் துடைக்கிறார், செவ்வாய் துடைக்கிறார். கவலைப்பட தேவையில்லை. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பண்ணாலும் எந்த பக்கம் போட்டினாலும் வெற்றி உங்களுக்கு, தோல்வின்றது கிடையாது. உழைப்பு கண்கூட பலன் தரும், மேலும் ஆரோக்கியம் கண்கூடம். குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை அருமையாக அமைக்கக்கூடிய பாக்கியம், அது பண்ணக்கூடிய அமைப்பை உண்டாக்குறது. அதனால் சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய பாக்கியம், படித்து முடித்து பெரிய ஆளாக பாக்கியம் எது உண்டோ அது சொன்ன மாதிரி பாரம்பரியத்தில் ஈடுபட்டு தொழிலை உற்பத்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். கும்பராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் டும் சத்தம் போவாங்க கல்யாணம் திருமணம் பாக்கியம். அதுதான் நம்ம ஆளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஆவணி மாதத்தில் திருமண பாக்கியம் வரவது உண்மைதான், 100க்கு 100 உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இந்த சூரியன் நம்ம வீட்டிலே இருக்கான், சொந்த மொத்த நேராக பார்ப்பார்ல. அதனால் ஆவணி மாதத்தில் சூரியன்
சிம்மத்திலேயே இருப்பார். அதனால் அவன் டைரக்டாக 7ஆம் வீடை பார்க்குறார். அதனால் எல்லாருக்குமே திருமண வாக்கியம் நடக்கும். அது 2ஆம் கல்யாணம் சரி, 3ஆம் கல்யாணம், எத்தனை கல்யாணம் சரி, கல்யாண பாக்கியம் விடும். எப்படி பண்ணாலும் சரி. கும்பத்தில் ஏன் அது சொல்கிறேன், கல்யாண பாக்கியம் சொல்கிறேன்னா, கல்யாணம் வர நேரத்தில் கடைசி நேரம் மிக்ஸ் பண்ணி திடீர்னு நின்று விடும். வேண்டாண்டுவான், புள்ள வேணாண்டுவான், இல்லை பொண்ணு வேணாண்டுவாங்க, இல்லை அவங்களே வேண்டாண்டுவாங்க, தள்ளி போகும். தடங்கள் நிறைய வரும். அது அப்படியே எதிர்கொள்ள முடியாதபடி பாதிப்புகள் ஏற்படுத்தும். கும்பத்தில் ஐயோ கல்யாணம் பண்ணாலும் உலகத்தோடு ஒட்டி போக மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது. அவங்களுடைய ரசனைகள் செயல்பாடுகள் உலகத்தோடு ஒட்டினா மாதிரி தவிர செயல்படும் போது மாத்திரம் குணங்கள் மாறிடும். அதுதான் கும்பத்தினுடைய பெரிய தொல்லை. காரணம் என்னென்னா, செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது, அவிட்டம், சதயம், பூரட்டாதி. சதயம் ராகு, பூரட்டாதி குரு. குரு தானே, சதயம் ராகு, அது வேணால் ஒழிஞ்சு போகிறது. அவிட்டம் சச்சியது ஒரு பாதி விட்டம், அதில் பாதி அவிட்டம், அதுலேயும் பாதி அவிட்டம், விட்டமே இல்லாதவன். இதுக்கு சொல்கிறேன்னா, செவ்வாயோட குணங்கள் சம்பந்தப்பட்டது மிகுத்து இருக்கும். எதுவுமே குணங்கள் மிகுத்துச்சுன்னா ஒன்று ஏமாந்து சோழகிரியாக இருப்பான், இல்லை நாசமாகக்கூடிய ஆளாக இருப்பான். வெளிப்படையாகவே தெரியுது. அது செவ்வாய் மோசமானது. அவிட்ட செவ்வாய்ன்றது கொஞ்சம் மோசமானது. காரமோ உப்போ சொல்லி அதிகம் போனால் உடம்பு பாதிக்குது. இல்லை, செவ்வாயோட செயல்பாடு இங்கே அந்த மூர்க்க குணம் ஜாஸ்தியாக இருக்கும். பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த குணங்கள் அந்த அந்த கும்பத்தில் வரக்கூடிய செவ்வாயை ஒன்றுக்குள்ளே முடிச்சு குமுறி 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 அவங்கள அப்படியே இதாக்கிடும். பேசும்போது கூட கண்ணிங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, உள்ள குமுறு. அதே மாதிரி சதிகம் நேரடியாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். கிச்சின்னே டக்குன்னு ராகு துடிச்சு போயிட்டு இருப்பான். சட்டையே செய்ய மாட்டான். குருவோடது அகங்காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அடப்படுவான். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த அந்த ராசி மண்டலத்தில் அந்த கும்பத்தில் இருந்ததுன்னா, ஏன்னா பூர்ணத்துவம் அடையணும். இப்படி நீட்டி முழங்கிட்டு போயிட்டே இருந்தால் கதை போயிட்டே தான் இருக்கும், முடிக்காது. அவர் காலகட்டத்தில் முடிக்கணுமே வேண்டாம். சன் டிவி ப்ரோக்ராம் மாதிரி ட்ராமா மாதிரி போய்கிட்டே இருந்தேன்னா இன்றைக்கி ஒரு நாள் முடிக்கணும்ல. தப்பு பண்ணிட்டே இருப்பாங்கன்னா முடிவே இருக்காது. அது வாடு போயிட்டு இருக்கும். அது கதை சீரியல் அர்த்தமே இருக்காது. இப்படியா இருக்கும், முடிவே வராது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதனால தான் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணாலும் பிரிவு ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு பெற்றாங்கன்னா கல்யாணம் சோபிக்கிறது இல்லை. அப்படியே பண்ணாலும் குழந்தைகள் இருந்தால் ஒட்டாமல் இருக்குங்க. அப்படியே இருந்தால் பெரியவங்க ஈடுபாடு இல்லாமல் இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி காலத்தில் அப்படியே போகும். ரொம்ப பரிதாபமான கேஸ். ஏன்னா விட்டேத்தியாக இருக்குண்டா தான் அந்த பற்று வைக்க மாட்டேன், உலகத்தை தூக்கி போடுவேன். ஒன்று நீயா பற்று விடு, இல்லை உலக விஷயங்கள் இல்லை நான் ஒன்று பற்று இல்லாத ஆக்குவேன்னு சொன்னேன்னா ஏன் எதுக்குன்னா அது பிறகு மோட்சம். குடும்பத்துக்கு அடுத்தது மோட்சம், மீனஸ்தான்றது மோட்சம். அதுதான் அமைப்பு, காலபுருஷன் அமைப்பு. மோட்சம்னா உடனே தப்பாக அஞ்சிக்காதீங்க, விடுதலைன்னு அர்த்தம். திரும்பி பழையபடி தான் இருப்பான். அது பாடி அந்த நேரம் அதுக்கு பிரகாரம் என்பது நம்ம விதத்தில் பிறப்பான், வடி வந்துட்டே இருக்கும். ஏன் இப்படி அப்படி கேட்டோன்னா, நேற்றுக்கு சட்டை அழுக்காக இருந்து தூக்கி போட்டு சட்டை போட்டுக்கிறேன், அவ்வளோதான். என் குணங்கள்லாம் மாறலையே. எதை எடுத்தாலும் கை சாப்பிட்டாலும் அருமையாக இந்த வாசனை அடிக்கிறது. அந்த மாதிரி கும்பம் கர்மங்களை அவ்வளோ தொலைக்க முடியாது. அதுக்கு எவ்வளோ நசுக்கினா தான் முடியும்னா அந்த 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 கிரகத்தில் மட்டும் அந்த ராசி நாயகர்கள் சொல்லக்கூடிய அது சம்பந்தப்பட்ட சனீஸ்வரனுக்கு பெரிய பொறுப்பு. அது மொத்த கர்மங்களையும் தோச்சி முடிச்சிடுவான். ஒன்று நிறுத்தி முடிக்கணும், இல்லை அதுவாக முடியணும். அதுவாக முடியாத காரியம் கிடையாது, அதை முடிச்சிடுவான். எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படி வாழ்க்கையில் என்ன ரொம்ப கஷ்டம். பாதி பிரம்மச்சாரியாக தான் இருப்பான். கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி கேஸ் தான் அந்த கும்பம் தான். நான் சொல்கிறது எல்லாருக்கும் இல்லை, ஒரு மெஜாரிட்டி அந்த வீட்டில் பாதிக்கப்படுங்க அவ்வளோ இருப்பாங்க. அதனால் ஒரு கெடுதல் இல்லை, அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா போகும்.
அதனால் இப்படி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்துக்கு சனீஸ்வரனே உட்கார்ந்து தோஷங்களை போக்கிறார் குருடன்னு வாங்கி. குரு லாபாதிபதி தனாதிபதி, அவர்கிட்ட தோஷங்களை போக்கு அருள்பாறை கிடைச்சா தானாக உங்களுக்கு தானாக வந்துடும். பொழுது விழிஞ்சிட்டு உடனே ஐயையோ கனவு, கெட்ட கனவு, ஐயோ வெறும் கனவு தான் அது அப்படின்னு சிவபெருமான் சொல்கிற மாதிரியே கையில் இந்த ஓடு கீழே வந்தது. தூக்கத்தில் வந்து கெட்ட கனவு போனாமல் விழி பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாவப்படிகள் காணாமல் போடும். தோஷம் குரு பாறை நேரம் அடிக்கிறதுனால. அதனால் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் இந்த மாதம் எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த கும்பத்திற்கு எல்லாம் ஒரு ஸ்டேஜ் டெஃபரெண்ட்டாக மேலே வந்தே ஆகணும். நீ ஈடுபடுறையோ இல்லையோ, இந்த வச்சுக்கோ ஒரு வீடு, இந்த இண்டஸ்ட்ரி ஒன்றோடுறது, இந்த எழுதி தரேன் வச்சுக்கோ, இந்த நிலம் போல் ஒன்றோடுறது, நல்ல சாகுபடி பண்ணிக்க, அந்த அனுபவிச்சு நல்லா அனுபவிச்சுக்க, இந்த ஸ்டேட் ஒன்றோடுறது, இந்த இடம் நீ தான் உனக்கு போஸ்ட்டு, இந்த ஆளும் கிடையாது, ஒன்று ஒட்டா கிடையாது, நீ தான் போஸ்ட், பெரிய போஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய போஸ்ட்டில் வர, நீ தான் வியாபாரம் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும். டாக்டர்களாக இருப்பான், சித்த வைத்திய டாக்டர்லாம் நிறைய பேர் தான் இருப்பாங்க. ஞானிகள் அவங்கெல்லாம் பெரும்பாலும் பிரம்ம ஞானிகளாக இருப்பாங்க. பேச்சு வழக்கு தோரணை பார்க்கும்போது உலகத்தை ஒட்டாமல் ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்படியே உலகத்தை ஒட்டி பேசினாலும் அப்படியே டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிடுவாங்க. மற்றவனுடைய உணர்வுகளுக்குள்ளே அப்படியே அப்பட்டமாக ஒப்பிப்பாங்க. ஆனால் அவங்களோட பையனாக இருப்பாங்க. அவங்க முன்னாடியே சொல்லுவோம். இது மாதிரி ஒரு பார்த்துருக்கேன் எங்கேயாவது. அது இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. அது ஏன் நான் சொல்லிட்டுருக்கேன், லைஃப்பில் இப்படியே போகாது, ஒரு ஸ்டேஜ் பிறகு அதில் ஃபைனலைஸ் பண்ணி முடிக்கணுன்றதுக்காக தான் கும்பத்தில் வச்சுருக்கு. அதனால் இதில் ஒன்றா எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஞானிகளாக இருப்பாங்க. ஞானிகளாக இருந்தால் தான் வைராக்கியம் வரும், விடுவீங்க, அதுக்காக வச்சுருப்பார். அதுக்கு மீறி பற்று வைக்கும்போது இந்த மாதிரி பாதகங்கள்லாம் வருது. நீங்களாக பார்த்து போதும் தோல்ற ஒரு நிலைக்கு வர வரைக்குமே இப்படி பாதகங்களை கொடுத்துருப்பான், உபாதைகளை கொடுத்து நெசவு பண்ணுவான். ஆனால் குடும்பம் விருத்திக்கு வரணுமே நினச்சாங்கன்னா அது தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த மாதிரி நட்சத்திரங்களை செலக்ட் பண்ணி பண்ணணும். அவங்க ஷேர் கலத்திரம் மூலம் வரும். நீ கலத்திரம் சூரியனாக இருக்கிறதுனால அந்த பாதிப்பு வருது. சூரியன் ஒரு நாளைக்கு தான் நேரடியாக பண்ண மாட்டான். ஏன்னா சொல்லிருக்கான் வரும் போ அப்படின்வான், மதிக்கவே மாட்டான். ஆனால் அது செவ்வாய் பண்ணால் தான் உண்டு. சூரியனுக்கு செவ்வாய் ஒத்து வராது, இங்கே வராது, வேணுட்டே பண்ணும். அடுத்த வீட்டில் மகரத்தில் வேணால் பவர்ஃபுல்லாக இருக்கலாம் செவ்வாய். அங்கே கும்பத்தில் இருக்கா, அதான் அங்கிட்ட நட்சத்திரமே இருக்கே, கெடுத்து விட்டுரும். அதனால் இவ்வளோ இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் இருக்கவங்களோ அதுவே வாழ்க்கைக்கு அதுவே நாசம் பண்ணுற அளவுக்கு அவர்கிற நாதர்களே பண்ணிடுறாங்க. யாருமே குற்றம் இல்லைங்க. அதனால் இவங்க உணர்ந்துட்டு செயல்படும் போது, பகவான் ஈடுபட்டு செயல்படும் போது தானாக வழி தெரியும். திரௌபதி எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க, அத்தனையும் அவஸ்தைகள் ஆறது மட்டும் இல்லை, வீழ்றதுக்கு ஒரு ரூபாயே பண்ணலை. கிருஷ்ணன் தான் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் பகவானை நீ கிருஷ்ணனை பிடிக்கிறது தான் வச்சு பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது. ஆனால் ஒன்றுமே அனுபவிக்க மாட்டீங்க. இனிமையாவது வாழ்க்கையில் அனுபவிச்சு சந்தோஷம் வாழறது. ஓரளவுக்கு லைஃப்பில் அனுபவிக்கணும் இல்லையா, அந்த வாழ்க்கையை அவரை தான் கொடுப்பார். நல்ல சந்தர்ப்பம் இது. வெள்ள நீர் வந்து அடிச்சுட்டு போய் பாழாகிறதுக்கு முன்னாடி நல்லா அனுபவிக்கணும். சம்பந்தப்பட்ட குரு தோஷங்களை போக்குறார். பொருட்டாக இருக்கிறவங்க சொல்கிறேன். அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட வீட்டத்தில் இருக்க செவ்வாய் வாலண்டரி சர்வீஸ் பண்ணுறார். பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்துட்டு அங்கேருந்து நேர தொடரும் சப்தமத்தில் அந்த இதில் நாலாம்பாறை கண்ணியில் பார்க்குறார், புதனை பார்க்குறார். புதன் யாருன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி. 3, 5, 7, 9 சம்மந்தப்பட்ட தொடர்புகள்லாம் வரிசையாக கிடைக்கிறது. சம்மந்தப்பட்ட சூரியன் 7ஆம் வீட்டிலே உட்காந்துருக்கார் கடத்திரம். அவர் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுறதாங்க அந்த சம்மந்தப்பட்ட புதனும் கூட சேர்ந்துருக்கார். புதன் தான் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி. தேவையை என்னால் வாழ்க்கையில் வாலண்டரி சர்வீஸ் அவங்களே கொடுக்குறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்காத இப்படியே போயிட்டுருக்கேன். நானே வாலண்டியர் பண்ணிக்கிறேன். ஒரு பொண்ணே வந்து வாலண்டியர் பண்ணிக்கும். ஒரு சின்ன குறிப்பு தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வாலண்டியர் பொண்ணோ வந்து தானாக கல்யாணம் பண்ணிக்கும், புள்ளியோ தானாக கல்யாணம் பண்ணிக்க வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. குடும்பத்தை ஏற்ற மாதிரி தான், குடும்பத்தை சம்மந்தப்பட்ட சம்பிரதாயம் ஏற்ற மாதிரி தான். அதுக்காக வெளியில் சொல்கிறேன்.
வாலண்டரி கமிட்மெண்ட் வரக்கூடிய அளவுக்கு கல்யாணம் ஆகும். அதில் வாலண்டரி சர்வீஸ் பார்த்துட்டா வாலண்டரியாக உங்களுக்கு வேலை கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு வரும். உங்கள் வாலண்டரி சொத்து வந்து உங்கள்கிட்ட பாரம்பரிய சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். கூட்டுகள் தானாக கழண்டு போயிட்டு சமரச ஒருத்தருக்குள்ளே வந்து முடியும். இதெல்லாம் சர்வீஸ் ஓரியன்டேஷன். உங்களுக்கு வர வேண்டிய பணம் தானாக இங்கேருந்து வந்து சேரும் கடன் மையத்துக்கு. இப்படி கோர்ட்டு விவகாரங்கள்லாம் தானாக முடித்து போய் பார்ட்டி உங்களுக்குள்ள பரஸ்பரம் இது வந்து வந்துடும். நண்பர்கள் மறுபடியும் உங்களுக்கு மீண்டும் இணைவாங்க. இழந்து போன உறவுகள் மீண்டும் ஒர்க் வரும். சர்வீஸ் வாலண்டரி சர்வீஸ் குடும்பத்திற்கு அவங்களா வந்து செயல்படுவாங்க. இந்த அளவுக்கு வாலண்டரி சர்வீஸாக வருவாங்க. எவ்வளோக்குள்ள விரக்தியாக போனீங்களோ அது மறுபடியும் பற்று வைக்கிறதுக்கு வாலண்டரி சர்வீஸாக வந்து அவங்களே எல்லாம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதம் கிடைக்கிறது. இதிலிருந்து நீங்கள் மீண்டும் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறான் பகவான். இன்றைக்கோ நான் மோட்சத்துக்கு கழிந்து போகிறோம், இன்றைக்கி வைராக்கியம் வாழ்றதுக்காக இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு வாழணும்னு சொல்லலை. இருக்கிற வரை சந்தோஷமான உரையில் மேற்கொண்டு மற்றவங்களுக்கு அனுகூலமாக இருந்து மற்றவங்க வாயில் விழாமல் சந்தோஷமான வாழ்க்கை வேணுன்றதுக்காக தான் அந்த ஒரு அமைப்பு கொடுக்குறான்றதுக்காக 12ஆம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு உடனே +2 முடிச்சு உடனே 10 படி முடிஞ்சு போச்சு அர்த்தம் இல்லை. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நல்லபடியாக பயன்படுத்தின்னு வாழ்க்கைக்கு ரசமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் பொன்னான காலம்தான். எல்லா காலம் முன்னதான் ஆவணி மாதம் சொல்லக்கூடிய மாதம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல 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 விஷயங்களில் நல்ல மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் சௌபாக்கியங்கள், உடம்பு தெம்பு வந்து உடம்பு ஆரோக்கியம் பண்ணுற தெம்பு எப்படி வரும்? நம்மளுடைய குறைபாடு எண்ணங்கள் பூர்த்தியாக இருக்குது. அதை பூர்த்தியாகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்து உங்களுக்கு உடம்பு தானாக அவ்வாற அப்படியே உடம்பு ஏந்து உட்காந்துக்கிறான்ல, மூக்கில் சொருகி வச்சுருப்பான். விஷயத்தை சொன்ன உடனே அப்படி ஏந்து நிற்பான். நல்லாயிடும், தெம்பாயிடும், உடம்பு கைட்டு போட்டு வந்துடுவான். அந்த மாதிரி ஒரு தெம்பு டானிக்கு அதுதான் மீனத்துக்கு கிடைக்கிறது. அந்த மீனராசியார்கள் அந்த குருவே தம் வீட்டை பார்த்தா தான் விருத்திக்கு வரும். மீனத்தை பார்த்துட்டு வரும்போது இல்லைன்னா நான் தான் செத்து போகிறேன்னு, எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேணவே வேண்டாம், அப்படியே சோகத்திலேயே முழுகிருப்பான். அவனு படுக்கையிலே படுத்துட்டுருக்கான். இப்படி ஆகிட்டேன் அப்படியே பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். மீண்டும் சுதாட்சி வரணும், முடியலையே தான். அந்த முடியறது தான் பண்ணுறார் பகவான். ஆக மீனராசியர்களுக்கு ரொம்ப நாள் படுக்கையில் படுத்தோன்னு ஏந்து உட்காந்துருவான். அந்த அளவுக்கு அவனுக்கு திருப்தியாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் காது கேட்டும் செயல்படுத்தி சந்தோஷப்படுத்தும். எந்த குறையாத மனசால் வேதனையாக இருந்தானோ, சப்போஸ் குழந்தையே கிடைக்கல, பேரனோ பேத்தியோ பிறனோ கொள்ளனோ கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி மாதிரி அந்நியர் கிடைக்கானா, புள்ள இல்லை பொண்ணு, இது சந்தோஷம். வீடு ஒன்றா இணக்கமாகி அம்மன் வைப்பு மன உணர்ச்சி ஒரே மாதிரி மன இயல்பு இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். குழந்தை குழந்தை ஏறாது. சொல்லமா என்னமோ கல்யாணம் பண்ண குழந்தை தெரிஞ்சுவாங்களா? இல்லை ஆணும் பொண்ணு கல்யாணம் பண்ண கூடி தான் குழந்தை வரணும் அவசியம் கிடையாது. குழந்தை வருது அது அப்படி பார்த்தானா தசரதற்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. 56 வருஷம் ஆச்சு, யாகம் பண்ணி தான் பிறக்கிறது. புத்திரகாமி ஆஷ்டம். அப்புறம் கிருஷ்ணம்மா வந்து அந்த தேவகிக்கு அநியாயமாக பிறந்து செத்து போச்சு. அதை ஆக்கிற காலம் இருக்கலாம். அப்புறம் எத்தனையோ இருக்குது எல்லாம், எத்தனையோ குழந்தைக்கு அது சம்மந்தம் இல்லை. கருத்தரிச்சு குழந்தை நல்லபடியாக பிறக்கிறது அங்கே ரெக்கார்டு அவன் பண்ணணும். ஆணும் பொண்ணு இன்டர்கோர்ஸ் பண்ண குழந்தை பிறக்கணும் அவசியமே கிடையாது. யார் சொன்னால் அவங்களுக்கு அர்த்தம் இல்லை. 2 பேர் மனநிலையும் ஒன்றா இருக்கணும். சுகத்தை அனுபவிக்கிறது இல்லை. இதில் மனநிலையை வரும்போது இந்த வாரிசு போகணும், இது கொள்ளணும், இது பண்ணால் இது நமக்கு இன்னும் பகவான் நல்ல குணங்கள் இருக்கணும், இப்படிலாம் வேண்டின்னு நான் 2 பேரும் ஒரே கடவுளை பிரார்த்தனை பண்ணால் வயிற்றில் குழந்தை ஏறும். சும்மானா ஒரு போய் படுத்துன்னு போன எத்தையும் அனுபவிச்சதுக்காக வேண்டி வயிற்றில் குழந்தை வரணும் அவசியம் கிடையாது. அப்படியே குழந்தை பிறந்தாலும் சொல்லக்கூடாது, பயன்படாத போயிடுறது. எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த பைத்துக்காரங்க அவங்கெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் ஃபாலோ பண்ணது பாரம்பரிய கல்ச்சர். எவ்வளோ அந்த வயிற்றில்
ப்ரெக்னென்ட் ஆச்சுன்னா நம்ம முதல் 3 மாதத்துக்குள்ளேயே என்னென்ன பத்தியங்கள் உண்டு என்னென்ன நினைக்கணும் செயல்படணும் எப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா? ரொம்ப வருத்தம் தான். 10க்கு ஒரு குழந்தை பிறகுறதுன்னா அந்த மாதிரி குழந்தை பிறகு என்ன பண்ண முடியும்? சமுதாயத்தில் மாற்றங்கள் பகவானே தான் உண்டாகினா முடியும். விழிப்புணர்ச்சி வரும்போது நம்ம பாரம்பரியங்கள் சம்பந்த விஷயங்கள்லாம் எளிமையான முறையில் அது ஃபாலோ பண்ணி கஷ்டமாக அனுபவிக்கணும் போட்டுட்டு பாருங்கள். அப்புறம் விருத்தி எவ்வளோ வரும் பாருங்கள், தானாக வரும். எதுக்காக சொல்கிறேன்னா, மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கஷ்டத்தை கடந்து வந்த மாதிரி பிரச்சனைகள் முடிவு வரணுமா வேணாமா திரும்பி வருவீங்க. பெரிய கடன்லேருந்து உபாதைகள் முடிச்சிருவீங்க. முடிக்க முடியாது. எங்கள் அப்பம் கட்டின இது வீடுக்கு பிறகு அது பிறகு இன்னொரு கட்டி முடித்து இது கடன் அடைக்கிறதுக்கு எங்கள் ரிட்டையர் ஆக போகிறது முடியல என்னால். அதனால் புள்ள தலை தூக்கிட்டான், அவன் அடைச்சிடான். அவனும் உத்து வச்சு கடன் அடைச்சிக்கிறான். அப்பா பெரிய கடன் போச்சு. மூணு வேலைக்கு படிக்க வச்சாச்சு நல்லபடியாக. அப்பாடி இப்போ நல்லபடியாக வேலைக்கு போச்சு, கிடச்சிருச்சு. இந்த வியாபாரம் பண்ணால் புள்ள தலையெடுத்துட்டான். வியாபாரத்தை அவனும் சர்வீஸ் பண்ணுறான், நிறைய சம்பாதிக்கிறான். அப்பா நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. இப்படி ஒன்றுக்கும் அனுகூலமான காரிய அமைப்புகளில் வந்து 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 நிறைவு போடும்போது ஒரு சந்தோஷம் வராங்க. அது ஒரு காலம் பத்திரமில்லை. நமக்கு மன வியாகுலம் அவ்வளோ இருக்குது. நல்லபடியாக நாட்கொள்ளலாம் நினைக்கணும். பொண்ணு பெருசான பிறகு அது பிறகு கல்யாணம் பண்ணுறவனுக்கு இவனை எவ்வளோ மனம் உழைச்சல இருக்கு. நல்லபடியாக வாழ்ந்து தாங்கி நல்லபடியாக கல்யாணம் பண்ணோம். அது படித்து முடிச்சு வேலைக்கு போகணும். நம்ம கல்யாணம் பண்ணிச்சாங்க கஷ்டம் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அது வெளியில் சொன்னால் கூட செயல்படும் போது ஐயோ நல்ல புள்ளி மாப்பிள்ளை வரணும், கொள்ளணுமே, இதெல்லாம் வச்சு காப்பாற்றணும், இது அசடாச்சு மக்காச்சு ஏமாந்து போயிருக்கும் போது இப்படிலாம் ஒரு கற்பனைலாம் பண்ணிட்டு இருக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் அதெல்லாம் அந்த மாதிரி எண்ணங்கள் எவ்வளோ வந்து வாழ்க்கையில் கரையை தட்ட முடியாத ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி அது கொடுத்து அதில் போட்டு நம்மளை அமுக்கி விட்டுருணும். எதுக்கு தான் மன உளைச்சல் மனுஷனுக்கு வருதுன்னே இல்லை. இத்தனை விஷயங்கள் பேரம் பிறக்கல, பேச்சு பிறக்கல, பொண்ணு பேச்சு. அப்போ அதுக்கு இந்த சரியானபடி அமைப்பு வரல. கல்யாணம் வர இன்னும் அவருக்கு வேலை நல்லபடியாக கிடைக்கல. அவன் இன்னும் படித்து மண்டாலே ஏற மாட்டேங்குது. எப்படியோ படித்து சமாளித்து படித்து பாஸ் பண்ணி அப்பாடன்னா உடனடியாக மேலுக்கில் அது படிக்க வைக்கலாம், மெடிக்கல் படிக்கலாம், டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கலாம்னா ஐயோ பணம் இல்லையே, பைசா அளவுக்கு இல்லையே, அவ்வளோ கேட்குறாங்களே, இப்படி சீட்டு கிடைக்கலையே, இப்படி என்னத்தெல்லாமோ திருப்பி மனுஷனுடைய எண்ணங்கள் உலக விஷயங்களையும் அப்படியே மூழ்கி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பகவான் நினைக்கிறதே இல்லை. கர்த்தா யாருங்க? இது கிருஷ்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நினைக்கிறதே இல்லையே. அது ஏன் நினைக்கிறாங்க? அதனால் அந்த நேரத்தில் ஒரு மக்களை மட்டும் பழையபடி எல்லாம் தானே தன் முயற்சியில் பண்ணுறான், நினைப்பிலேயே நாசம் பண்ணுறது. அது கூடாதுன்றான் மீனத்துக்கு. எதுக்கு இவ்வளோ பீடிகை போடலன்னா, மீனத்தில் பார்த்தா தானே இன்னொருத்தை தானே என்னால் தான் அந்த எண்ணத்தை தூக்கி விட்டு அது இது எவன் சொல்கிறான், நம்மளால் சொல்கிறான் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்துடலாம். அது எந்த தெய்வம்னா இருக்கட்டும், அவரவர் விதிப்படி அது மாதிரி எதுவும். ஆனால் அதாவது விதிப்படியே நடக்கும். அந்த விதிப்பு நடக்கும்போது பாதிப்பு இல்லாமல் பகவானே பண்ணி கொடு. ஒவ்வொரு உயிரும் ஒரு சொத்துன்னு சொல்லிட்டு அந்த மீனத்தில் இருக்க கேட்கணும், பெறவான்ட்ட இறைஞ்சணும். அதுதான் முடியும். அந்த மாதிரி அமைப்பில் வரும்போது தானாக வரும்போது பாரு. 3ஆம் வீடு யாருன்னு பார்த்து தெரியும், உங்களுக்கு தெரியும். மீனத்துள்ள 3ஆம் வீடு வரும்போது சுக்கராச்சாரியார் அவர் எடுத்து வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுறார். நேரடியாக தொடர்பு கொள்கிறார். அப்புறம் தான் துலாத்துக்கு போகிறார், 8ஆம் வீட்டுக்கு போகிறார். எவ்வளோ சனீஸ்வரன் உட்காந்து தொடர்பு கொள்கிறார். சனீஸ்வரன் ஒருவனே 11ஆம் வீடு அதிகாரி, 12ஆம் வீடு அதிகாரி. அயனசைன போகத்தை கொடுக்கணும். 11ஆம் வீடு அதிகாரி கொடுக்கும்போது ஓவர் அண்ட் அபோவ் கொடுக்கும்போது உங்களுக்கு அநியாயமாக எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அயனசைன போகங்கள் சிறப்பாக இருக்கும். தான் மாத்திரம் சந்தோஷம் வாழ முடியாது. சந்தோஷமாக எல்லாரும் வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும்போது தான் சந்தோஷம் வாழ முடியும். நாம் வந்து தனியாக சந்தோஷம் வாழ முடியுமா? மற்றவங்களாம் கஷ்டத்தில் இருக்கான். செத்து போன வீட்டில் போய் எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. அவன்கிட்ட போய் அப்பா செத்தா ஒழிஞ்சாம்பா அப்படி சொல்ல முடியுமா? அவன் எவ்வளோ மோசமான இருந்தால் கூட சொல்ல முடியுமான்னு இருக்குது. நம்ம மேலே அமைச்சிருவாங்க. அதே மாதிரி தான் தானே ஒரு சந்தோஷப்பட முடியாது. கஷ்டமும் தானே கஷ்டம் வந்தாலும் ஃபீல் பண்ணணும். இதுதான் நடக்கிறது. அந்த உலகத்தில் ஒட்டி வாழ தெரியணும். அந்த அமைப்பு இந்த மாதம் நிறைய கொடுக்கறதுனால மீனத்துக்கு சம்மந்தப்பட்ட இவங்களுக்கு கூடிய வாழுது அந்த அருமையான வாழ்க்கை கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனோமா வேணாமா, எல்லாம் நன்னா இருக்குன்ட்டு காலகாலம் பிள்ளைங்க பொண்ணு பண்ணணுமா வேணாமா, இப்போயே என்ன அவசரம்?
இப்போ தானே அது படித்து மேலே வந்து வேலைக்கேன்னு போக ஆரம்பிக்கிறது. அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி சொன்னா வயசு ஏறிட்டே போகும். 30 வயசுக்கு மேலே பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்களா? நம்ம அப்புறம் எப்போ குழந்தை குட்டி பெற்று அதை வளர்த்து ஆளாக்குறது? 30 பேரை பொண்ணுக்குன்னா நான் அது பையனுக்கு அதுக்கு என்ன 30 வயசுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க? அப்புறம் காலகட்டத்தில் குழந்தை பிடித்தான் உடனே வேணாம் லைஃப்பில் அனுபவிச்சு பெறலாலும் 2 வருஷம் தள்ளி போயிடுது. நான் 4 வருஷம் ஆச்சுன்னா என்ன வயசு ஆகுது? அப்புறம் குழந்தை பிறந்தோன்னா அது வளர்ந்து ஆளாத்துக்குள்ளே எவ்வளோ வயசாகும். கமிட்மெண்ட்ஸ் வரும்போது யார் கமிட்மெண்ட் பண்ணுறது? இது இந்த ஒரு ஐடியாவே யாருக்குமே இல்லை. வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவிக்கன்னா கோ டு யுவர் ஃபார்மேட், அந்த பழைய சிஸ்டத்துக்கு போனால் தான் லைஃப்பில் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா வெற்றி வாழ்க்கை சம்பாதிக்கிறது, போகிறது, சுற்றுறது, அதை அடி வந்து காலத்தை ஓட்டுறது. இப்படியே வெற்றி வாழ்க்கை ஓடினானா மென்டல் அகனி வந்துடும், அனர்த்தங்கள்லாம் வரும். பர்பஸ் ஆஃப் ஏர்னிங், பர்பஸ் ஆஃப் லிவிங் அர்த்தமே இல்லை. கூடி வாழும் கோடி இன்பம், அது அர்த்தமே இல்லாத போயிடுது. இதனால் எவ்வளோ விஷயங்கள் லைஃப்பில் இருக்குது. இந்த பாட சொல்லக்கூட மாதிரி ஆகிடும். அதனால் மீனத்தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உறவுகள் மீண்டும் இனிமை கலக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன்.